Sevakar IAS hit session January 10. We know that the Person with a Disability Act 2016 அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக அதுக்காக கொண்டு வந்த ரூல்ஸ் 2017 அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் ஒரு ஓவரால் ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணாமல் ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸ்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பவர் கொடுத்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்சனல் டிசபிலிட்டிஸ்க்கான கைட்லைன்ஸை வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டு இப்போ ரீசெண்டாக அந்த ராஜீவ் ரவுத்ரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2024 கேஸில் வந்து நலிஃபை பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடாக டீட்டெயிலில் பார்க்கலாம். தென் செக்ஷன் 152 ஆஃப் பிஎன்எஸ் இப்போது நமக்கு ஐபிசியை மாற்றி பிஎன்எஸ் வந்துடுச்சு. ஸோ ஆல்ரெடி 124A பார்த்திங்கன்னா செடிஷன் ரிலேட்டடாக கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கருத்துக்கள் தெரிவித்தா அவங்களுக்கு கிரிமினல் அஃபென்ஸ் கீழே கைது பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு கட்டத்தில் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியே செக்ஷன் 152 இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கிள். அந்த ப்ரொவிஷன்ஸில் என்னென்ன லெக்னேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போது நேபாள் அண்ட் டிபெட்டில் ஆக்சுவலாக ஒரு பெரிய எர்த்குவேக் வந்துருக்கு. அண்ட் இதோடைய தாக்கம் நேபாள் அண்ட் ஈவன் டெல்லி, இந்தியாவில் பீகார் இந்த ரீஜன்லேயும் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்தியா டுவல் சிட்டிசன்ஷிப் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா இல்லை, இஸ் தேர் எனி இன்டென்ஷன்? பிகாஸ் ரீசெண்டாக அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கர் ஒரு டாக்கில் வந்து டுவல் சிட்டிசன்ஷிப் இட்ஸ் ஹார்ட் டு மேனேஜ், ஸோ அதனால் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த கேட்டகரியே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது ரிலேட்டடாக இந்த டிபேட் வந்து வந்திருக்கு. Okay, let me see from the first article, that is person with a disability. See, நம்ம ஆல்ரெடி டிசபிலிட்டி ரிலேட்டடாக டீட்டெயில்டாக ஒரு 4-5 எடிட்டோரியல்ஸ் வந்து ஒரு சிங்கிள் டே ஹிந்துவில் வந்துருந்துச்சு. ஸோ அதோடைய கண்டென்ட் எடுத்து அப்படியே கோ த்ரூ பண்ணுங்கள். டிசேபிள் டே அன்றைக்கி வந்திருக்கும். ஸோ இந்த மெயின்ஸுக்கு உங்களுக்கு ஒரு பேக்கேஜ்டு இன்ஃபர்மேஷன்ஸாக எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லெட் வி கெட் இன் டு திஸ் ஆர்டிகல். ஸோ சுப்ரீம் கோர்ட் இப்போது இந்த ராஜீவ் ரத்தூரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2024 கேஸில் அதாவது இந்த ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ரூல்ஸ் 2017 இருக்கக்கூடிய ரூல் 15, ஸோ அதை வந்து இப்போ நல்லிஃபை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னா, ஒரு ஆக்ட் போட்டு அந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சர்டைன் அந்த வழிமுறைகளை வந்து கொண்டு வர்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போது டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம் 2023. ஸோ அது ரிலேட்டடான ரூல்ஸ் வந்து இன்னும் ஃப்ரேம் ஒர்க் பண்ணலாம். அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பப்ளிக் ஒப்பீனியன்லாம் வாங்கி ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டையுமே நடைமுறைப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு விரைவான ஒரு ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இப்போது ரைட்ஸ் ஆஃப் பர்சனல் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 நடைமுறைப்படுத்துறதுக்காக கொண்டு வந்துடலாம் RPWD ரூல்ஸ் 2017. ஸோ இதில் அந்த பிரிவு ரூல் 15 பொறுத்த வரைக்கும் இது என்ன கொடுக்குன்னா, இட்ஸ் கிவிங் டிஸ்கிரிப்ஷன் அட்டானமி டு ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு தேவையான ரூல்ஸ், அதர் ரெகுலேஷன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஆர் வாட் எவர் த திங் ரிலேட்டட் டு தெம், அவங்களுடைய ஆக்சசிபிலிட்டியாக இருக்கலாம் இல்லை அதர் த நீட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி against of the section 40, 44, 45, 46 and 89 of the Act 2016 அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து நல் அண்ட் வாய்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்கும் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் திஸ் a lot of ministries get involved. கல்ச்சரல் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட், வாட் எவர். ஸோ இவங்க ஒவ்வொருத்தவங்களும் அர்பன் அஃபேர்ஸ் அண்ட் ஹவுசிங், ஸோ இவங்க ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுக்கும்போது it will be very hard to govern the facilities of the person with disability or organizing those particular activity. So it may lead a path for excuse taken by these
bureaucrats while implementing this. ஸோ கவர்னன்ஸில் இது ஒரு பெரிய லக்குனேவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இல்லை இந்த கோர்ட் வந்து இந்த வெர்டிக்ட் கொடுக்கும்போது ஃபர்தராக ஒரு 2 டிஃபரன்சியேஷன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆக்சசிபிலிட்டிக்கும் ரீசனபிள் அகாமடேஷன் அப்படிங்கிற 2 கான்செப்ட் இடையில 2 டிஃபரன்சியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் accessibility and reasonable accommodation, there's a principle he was talking about, the principle of substantive equality. ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது ஜென்ரலாக ஒரு சொசைட்டியில் வந்து ஈக்குவாலிட்டி எல்லாத்துக்கும் சம உரிமை அப்படிங்கிறத வந்து நிலைநிறுத்துறதுக்காக சர்டன் ஆக்டிவிட்டீஸ் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈக்குவாலிட்டியை தடுக்கிற பேரியர்ஸ் என்னென்னு பார்த்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறது தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், சொசைட்டியில் பொருளாதாரம் வயசாக இருக்கட்டும், சமூக ரீதியாக இருக்கட்டும், அல்லது பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் இந்தியன் எகாலிட்டேரியன் சொசைட்டியோடைய பேசிக் கான்செப்ட். ஸோ அப்போ இதை கொண்டு வர எது தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிபர்ட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி பேசிக் ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, அதாவது சோசியல் ஃப்ரீடம் கிடைச்சாதான் த பீப்புள் வில் மூவ் ஆன் டு தி சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஃப்ரீடம் இருந்தால் தான் பீப்புள் வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸை நோக்கி போவாங்க. ஸோ இப்போது சோசியல் அண்ட் திஸ் எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படிங்கிறது எப்போ அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னா, த பர்சன் மஸ்ட் என்ஜாய் த லிபர்ட்டி. லிபர்ட்டி அப்படின்னா தனி மனித சுதந்திரம். நாட் ஓன்லி தேட், ஃபியர், அதாவது வித்தவுட் எனி ஃபியர் த பர்சன் வந்து ஃப்ரீ மைண்டடாக வந்து ஒரு கண்ட்ரியில் அவங்க நினச்சதை செய்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, வித்தவுட் ஆப்சன்ஸ் ஆஃப் அப்ஸ்டெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தம் டு எக்ஸல், ஃபுல் பொட்டன்ஷியலை கொண்டு வர்றதுக்கு. இதுதான் வந்து லிபர்ட்டியோடைய வெரி கோர் ஐடியாலஜி. ஸோ அப்போது இந்தியன் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு செக்ஷன் ஆஃப் அ கம்யூனிட்டி, ஸ்கெடியூல் காஸ்ட் ஆர் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெட்டர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சர்டன் ஆக்டிவிட்டீஸை வந்து பண்ணுற ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுக்காங்க. ஸோ ஆல்ரெடி we have talking about the liberty, that is a person வந்து ஃப்ரீயாக ஃபங்க்ஷன் பண்ணணும், நினச்ச விஷயங்களை பண்ணணும். ஸோ தட் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தட் இஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத அவங்க அட்டென்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழியை வந்து வகுக்கும். பட் ஆனால் இந்த எக்கனாமிக் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு 10 இடம் வேகன்சி இருக்குது, ஸோ இதுக்கு வந்து நான் யார் வேணாலும் உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல் வைக்கேன். பட் ஆனால் யார் வேணாலும் வரலான்னா அந்த போஸ்ட்டுக்கான சர்டன் குவாலிட்டியை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி இருக்கணும். அப்போ அந்த குவாலிட்டியை வளர்த்துக்கிறதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ வாட் ஆர் த பேரியர்ஸ் தட் ஸ்டாப்பிங் தெம் டு ரீச் தட் லெவல். ஸோ அந்த பேரியர்ஸை கவர்மெண்ட் வந்து பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. தர்பை 6 to 14 years வந்து எல்லோரும் கட்டாய கல்வி வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ we are just removing and ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ், ஈவன் இப்போ இடபிள்யூஎஸ் கொடுக்காங்க. ஸோ அப்போ அந்த ஹர்டில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்கள வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் ஈக்குவலாக எல்லாரையும் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான். ஸோ அப்போ திஸ் இஸ் த ஒன் தட் டாக்ஸ் அபவுட் தட் பிரின்சிபல் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டி. ஸோ ஈக்குவாலிட்டி அட்டைன் பண்ணணும், அதுக்கு எல்லாம் பேரியராக இருக்கோ அந்த பேரியர் அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணுறது தான். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கே இந்த பிரின்சிபல் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டி ப்ரிவைல் ஆகும் அப்படின்னா, there are certain things like acknowledging the differences. ஒரு சொசைட்டியில் பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட்ஸில், எண்ணங்களில், தகுதியோட அண்ட் எக்கனாமிக்கல் டிஃப்ரென்சஸோட இருப்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் வை வி கால்ட் டெமோக்ரஸி ஆஸ் அ symbol of plurality, acceptance of the plurality, tolerance. Okay, then number 2 is address barriers. So we have already seen what are the barriers. நான் வந்து அந்த இதை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு எக்கனாமிக்கலி சொன்னேன். இப்போது சோசியலி பார்த்திங்கன்னா ஸ்டிக்மா, இப்போ உமன் வந்து எம்பவர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய லெவலில் ஸ்டிக்மா, நைட் ஜாப் போக முடியாது, இல்லை அதர் ஸோ அண்ட் ஸோ சொசைட்டல் ஸ்டிக்மா வில் பி தேர், ஸ்டிக்மா வில் பி தேர், ப்ரீஜுடிஸ் அண்ட் ஸ்டீரியோடைப் மைண்ட் செட். ஒருத்தங்களை இவங்கன்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்களுடைய குவாலிட்டியே பார்க்காம ஜஸ்ட் ஜட்ஜிங் புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வர்றது. ஸ்டீரியோ டைப், அவங்கள வந்து கொஞ்சம் அதாவது டிஸ்கிரிமினேட் பண்ணுறது பப்ளிக்காகவே, இல்லை அவங்கள ஐசோலேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதை அட்ரஸ் பண்ணுறது. தென் பார்ட்டிசிபேஷன்,
பீப்புளோடைய பார்ட்டிசிபேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறது, பொலிட்டிக்கல், எக்கனாமிக் as well as கல்ச்சரல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, சொசைட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரெட்ரஸ் திஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அதுக்குலாம் நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் கொடுக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது கீழே நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ். ஸோ நவ் வில் கெட் பேக் டு தி எடிட்டோரியல் தட் இஸ் திஸ் கோட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரின்சிபல் ஆஃப் சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டி கீழே வரக்கூடிய இந்த அக்சசிபிலிட்டி அண்ட் ரீசனபிள் அகாமடேஷன் அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். ஸோ அக்சசபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் இப்போது நம்ம வந்து இப்போது ஆக்சசபிள் இந்தியா கேம்பெயின் அப்படின்னு சொல்லி 2.0 கூட நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணோம். அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இவங்களுக்கு எல்லா பப்ளிக் ஆஃபீஸஸ்லேயும் ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கிறதுக்கான அந்த பில்டிங்கோடைய ஸ்ட்ரக்சர் டிசைனில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு ரேம்ப் மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற மூலியமாக ஈஸியாக அவங்க வந்து அவங்க வீல் சேர் மூலியமாக என்டர் ஆகிக்கலாம். அதர் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆக்சசிபிள் கேம்பெயினில் வந்து நம்ம பெரிய லெவலில் கொண்டு வந்தோம். ஈவன் இன்னும் நமக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வரல. பட் வேறஸ் இஃப் யூ லுக் ஓவர் த வெஸ்டர்ன் சொசைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ, அதாவது யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் திஸ் பீப்புள் கேன் ஈஸிலி மூவ் அரவுண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறதான் இந்த ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் யூஎன்னுடைய கன்வென்ஷன் ரைட் டு பர்சன் வித் டிசபிலிட்டிலேயே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இந்த ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்டாட்டிக் கிடையாது. அதாவது ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்தா ஆக்சசிபிலிட்டி அச்சீவ் பண்ணிட்டோன்னு கிடையாது. பட் தெர் ஆர் அதர் ஏரியாஸ் you have to talk about the digital infrastructure at present. இப்போது நம்ம ரீசெண்டாக வந்து the disability day அன்னைக்கு there was an article that talks about UN and other international television agencies பார்த்திங்கன்னா இந்த சைன் லாங்குவேஜில் வந்து கிரிக்கெட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்த்தோம். ஸோ ஈவன் இப்போ சப்டைட்டில்ஸ் போடுறது வந்து ரொம்ப ஒரு மேண்டேட்டரியான ஒரு இதாகவே மாறிடுச்சு மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் டெலிகாஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயுமே. ஈவன் இப்போ நீங்கள் யூடியூப்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து நீங்கள் சப்டைட்டில் வந்து உள்ள அப்லோட் பண்ணலனாலுமே ஜென்ரலாக இப்போது இந்த ஆடியோவே எடுத்துக்கோங்க, நீங்கள் மேலே சிசி போய் டைப் பண்ணிங்கன்னா தமிழ் டெக்ஸ்ட்டாகவே வந்து உங்களுக்கு பேசுகிறது எல்லாமே கீழே வந்து உங்களுக்கு வரும். ஸோ த பீப்புள் அதாவது ஹியரிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்த்து ரீட் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் தீஸ் ஆர் ஆல் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் தீஸ் பீப்புள் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஆக்சசிபிலிட்டிக்குள்ள வரும். ஸோ இஃப் யூ லுக் ஓவர் த ரீசனபிள் அகாமடேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கான ரிசர்வேஷனாக இருக்கட்டும், இல்லை அதர் மீன்ஸ் ஆஃப் ஒரு டெய்லர்டான ஓகே இட் இஸ் லைக் அ ஃபிக்ஸ்டு ஒரு கான்செப்ட் மாதிரி. ஸோ அதன் மூலியமாக அவங்களுக்கான இடஒதுக்கீடை வந்து உறுதி செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் if you look over this right to education 6 to 14 years அப்படிங்கிறது நார்மல் people, whereas people with person with disability வந்து 6 to 18 years வரைக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து இந்த 2060 பிடபிள்யூடி ஆக்ட் கீழே வந்து கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் அவங்களுக்கான இடஒதுக்கீடு 3 to 4%. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரீசனபிள் அகாமடேஷன் கீழே வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்தராக கோர்ட்டில் என்ன இன்னொன்று பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் இவங்க கொடுத்துக்கூடிய கைட்லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தட் இஸ் அந்த ரூல் 5 கீழே வரக்கூடிய இந்த கைட்லைன்ஸ் ஒரு லாங் டேர்ம் விஷனை நோக்கி தான் இருக்கே தவிர இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியான எந்த விதமான ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் ரெக்குவயர்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. ஸோ அந்த மினிமம் த்ரெஷ்ஹோல்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. தட் இஸ் த பேஸ் லைன். அதுக்கு மேலே தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஒரு மினிமம் பேசிக்காக இதெல்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக அவைல் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கைட்லைன்ஸில் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை விட எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறீங்க அப்படின்னா தட்ஸ் அப் டு த செப்பரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கனடா சொல்லியிருக்காங்க. கனடா வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு ரோட் மேப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபுல் ஆக்சசபிலிட்டி பை 2040 வந்து அவங்க கொண்டு வர்றதுக்காக ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக வந்து எவ்ரி 5 years அதை ரெவ்யூ பண்ணி அதில் என்னென்ன சேஞ்சஸ் வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே,
தென் திஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் அதாவது பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இதை சொல்கிறாங்க. ஒன்று இன்டான்ஜிபிள் பேரியர்ஸ், இன்னொன்று டேஞ்சிபிள் பேரியர்ஸ். ஸோ டேஞ்சிபிள் பேரியர்ஸ் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக மிஸ்டர் நெப்போலியன் அவருடைய பையனுடைய மேரேஜ் வந்து ரொம்பவே பாப்புலராக இருந்துச்சு சோசியல் மீடியாஸில். ஸோ ஆக்சுவலி அப்போது அந்த பையன் வந்து கொஞ்சம் ஹீஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு. So that person has given a statement like he's not okay with India's the infrastructures are not supportive, so that he want to go to the Western country. So that Mr. Napoleon has shifted completely with his family to the other area. So that is the reality actually. There is no or friendly disabled friendly environment infrastructure நம்ம இப்போ வரைக்கும் இன்னும் create பண்ணல அப்படிங்கிறது தான். So this is a tangible barrier. So intangible barrier அப்படிங்கிறது that is a attitudinal barrier. So peopleோடைய mindset attitude. So அதில் இருக்கக்கூடிய அந்த barrier தான் வந்து intangible அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. So thereby ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் கொடுக்கும்போது we can easily இந்த attitudinal திங்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்க. ஃபர்தராக இந்த ரூல் அப்படிங்கிறது பர்சன் வித் டிசபிலிட்டியை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சு பண்ணக்கூடாது. இட் மஸ்ட் பி ஜென்ரல் சென்ஸில் எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து கண்டிப்பாக ரேம்ப் வந்து தேவைப்படும், அதில் வந்து அவங்கள கொண்டு போகிறதுக்காக. இல்லை அவங்க நடந்து போகணும் அப்படின்னாலும் ஒரு சைடில் கம்பியை பிடிச்சிட்டு அவங்க நடக்கிறதுக்கு வந்து அந்த ரேம்ப் வந்து கண்டிப்பாக தேவை. வெரஸ் இப்போது cognitive workload, that is inability to focus and control emotions, temporary broken limbs. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஏதாவது கீழே விழுந்துட்டிங்கன்னா கால் பிடிச்சி நடக்கிறதுக்கு ஏதாவது திங்ஸ் தேவைப்படும். ஸோ வாட் எவர் இட் மே பி த ஆத்தர் பாயிண்டிங் ஹியர் இஸ், அதாவது நீங்கள் பர்சனல் டிசபிலிட்டி அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி மட்டும் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடாது. இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் த காமன் மேன். Even he may get into a disadvantaged position in any of his life அப்படிங்கிற மாதிரி தான் அதில் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. தென் செக்ஷன் 48 ஆஃப் த RPWD ஆக்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இட் மேண்டேட்ஸ் ஃபார் அ சோசியல் ஆடிட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து சோசியல் ஆடிட் வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்க. சோசியல் ஆடிட் அப்படிங்கிறது ஒரு இப்போ நார்மலாக ஒரு கிராம சபா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பீப்புள்னால் எலெக்ட் பண்ணப்பட்டு அவங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணுவாங்க எனி கவர்மெண்ட் ப்ராஜெக்டோ இல்லை வாட் எவர் த திங்ஸ் வெதர் இட்ஸ் கோயிங் ரியலி ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் தெம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான சோசியல் ஆடிட் வந்து இந்த PWD ரிலேட்டடான ப்ரோக்ராமுக்கு வந்து ரெகுலராக கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மேண்டேட்டரி ப்ரொவிஷன் வந்து பெரிய லெவலில் வந்து நடைமுறைப்படுத்துறது இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி சோசியல் ஆடிட்லாம் ப்ராப்பராக கொண்டு வந்தோம் அப்படின்னா டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்தராக இந்த பியூரோக்ராட்டிக் காம்ப்ளெக்சிட்டி அந்த மேண்டேட்டை வந்து பெரிய லெவலில் அந்த பியூரோக்ராட்டிக் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஃபேஸ் பண்ணுது. தட் இஸ் த லாங்குவேஜஸ் ஆர் டூ டெக்னிக்கல். ஸோ நிறைய கான்ட்ரடிக்ஷன் ரைஸ் ஆகுது பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ் டு டிபார்ட்மெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி இனிஷியலாகவே சொன்னேன் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இந்த PWD பீப்புளுக்காக ஃபில்அப் பண்ண வேண்டிய சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒன்று ஓவர்லேப் ஆகும்போது ஸோ அந்த இடத்துல ஒரு கவர்னன்ஸில் வந்து ஒரு நிலையில்லா தன்மை வரும். ஸோ தட் மே ஈஸிலி டேக்கன் ஆஸ் அன் எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஃபைனலி த கோர்ட் வந்து ஒரு நியூ ஆக்சசிபிலிட்டி கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத ஃபெப்ரவரிக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, let me get into the next article. Section 152 of BNS. Okay, so court that is Tejinder Paul Singh versus State of Rajasthan 2024 இப்போ ஸ்டேட் வந்து gave a caution that section 152 வந்து பீப்புளோடைய அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத வந்து தடுக்கக்கூடாது, அதை வந்து சப்ஜுகேட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் தான் 2022 சுப்ரீம் கோர்ட் வந்து
எல்லா கிரிமினல் ட்ரையல்ஸ் ரிலேட்டட் டு செக்ஷன் 124A அப்படியே பெண்டிங்கில் வச்சாங்க. தட் இஸ் 124A அப்படிங்கிறது செடிஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு எதிரான அவதூறான கருத்துக்கள், அரசாங்கத்துடைய மாண்பு கெடும் வண்ணம் நீங்கள் வந்து ஒரு கருத்தை வச்சுக்கன்னா உங்களை செடிஷன் சார்ஜஸில் கிரிமினல் ப்ரொவிஷனில் தூக்கி உள்ள வச்சுருவாங்க. ஸோ அப்போ இதில் வந்து இந்த செக்ஷன் 124A மாதிரியான வந்து கவர்மெண்ட்டை ரீகன்சிடர் பண்ணுற வரைக்கும் அது ரிலேட்டடான கேசஸ் எல்லாத்தையும் ஹோல்டில் வைக்கும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அப்போ வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டர் வந்து இந்த செடிஷன் அப்படிங்கிறத நாங்கள் கம்ப்ளீட்டாக ரிப்பீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பார். ஸோ இப்போ இந்த பிஎன்எஸ் வந்ததுக்கு பாரதிய நியாய சம்ஹிதா வந்ததுக்கப்புறம் இதில் செக்ஷன் 152 வந்து ரிசம்பிளிங் தட் செடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஃபஸ்ட்டு செக்ஷன் 152 எதெல்லாம் டீல் பண்ணுறோம் அப்படின்னா எனி ஆக்ட் தட் எக்ஸைட்டிங் செசஷன், அதாவது பிரிவினைவாதத்தை வந்து தூண்டுறது. செசஷன் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக தனி தேசம் கேட்டு நார்த் ஈஸ்ட்லலாம் போராடுறாங்க இல்லையா, நாகாலிமா இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ். தென் ஆர்ம்டு ரிபேலியன், ஸோ ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள். தென் சப்வர்சிவ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது கவர்மெண்ட்டை வந்து பின்தள்ளுற மாதிரியான certain activities. Then okay, these are the activities. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிரிமினலைஸ் கீழே கொண்டு வர்றாங்க. தட் மீன்ஸ் இட் என்கரேஜஸ் செப்பரேட்டிசம், பிரிவினைவாதம் அல்லது சவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பாதிக்கும் வண்ணமாக, என்டேஞ்சர்னா பாதிக்குது. ஸோ அந்த வண்ணமாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள வந்து கிரிமினல் கேசஸ் கீழே கொண்டு வர்றாங்க. ஸோ இல்லை ஆத்தர் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன் 152 பிஎன்எஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆக்ட்ஸ் என்டேஞ்சரிங் சவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. அப்போது அந்த ஆக்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த செயல் வந்து இந்த சவர்னிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் யூனிட்டியை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத இந்த ப்ரொவிஷனில் சொல்லப்படவே இல்லை. ஸோ அப்போ இட் இஸ் ஈஸி ஃபார் இன்டர்பிரிட்டேஷன். யாரை வேணாலும் வந்து ஈஸியாக வந்து இது வந்து சவர்னிட்டியை பாதிக்கு இல்லை யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை பாதிக்குன்னு சொல்லி ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் அ ஒன் வே இட் அகெயின் ரெஃப்ளெக்டிங் த செடிஷன் ஆக்ட். தென் அதர் திங் இஸ் நோயிங்லி, அவர் வந்து தெரிஞ்சே இது வந்து ஒரு செயலில் வந்து தூண்டுங்கிறது தெரிஞ்சே வந்து அவர் பண்ணார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் மேலே வந்து கிரிமினல் சார்ஜஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த நோயிங்லி அப்படிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் ஒரு டெக்கரேட்டிவ் டேர்ம் தான், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணியிருக்கு, இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறாரு, பட் போடும்போது அவருக்கு கண்டிப்பாக தெரியாது இந்த போஸ்ட் வைரல் ஆகுமா ஆகாதா, இதனால எதுவும் ஒரு கிரிட்டிசிசம் வருமா அப்படிங்கிறது. பட் ஏதோ ஒரு போஸ்ட் வந்து ஒருத்தர் அதை தெரிஞ்சு போட்டவங்களும் இருக்காங்க, தெரியாமல் போட்டு அது பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் அவுட் ஆன வீடியோஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகி அந்த பர்சன் வந்து வேணும்னே இன்டென்ட்டோடு அதை பண்ணல அப்படின்னா விட்டுருவாங்களா? கிடையாது, அவங்களையும் வந்து திருப்பி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ தீஸ் டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா தட் மே அவங்க மேலே வந்து காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள் கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஃபைன். ஸோ தட் இஸ் இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டாட்யூட்டரி ரெக்யூப்மெண்ட் வந்து இல்லை. ஒரு ப்ரைமா ஃபேஸி எவிடன்ஸை எடுத்து உண்மையிலே அவங்க வந்து எதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் அதோடைய கான்சிக்வன்சஸுக்கும் உள்ள லிங்க், உண்மையிலே அவங்க வந்து வன்முறை தூண்டலாம் பேசுகிறாங்களா இல்லை அது வந்து ஜஸ்ட் அவங்க பேசிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் அப்படிங்கிறதுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். அதை செக் பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த ப்ரொவிஷன் இது வந்து அகெயின் செடிஷன் சார்ஜஸில் எப்படி நிறைய பேரை வந்து கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுகிறாங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழல் திரும்பியும் ப்ரிவேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் செடிஷன் ரிலேட்டடான ஒரு டேட்டா நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ. ஸோ செக்ஷன் 124A கீழே கிட்டத்தட்ட ஒரு 548 பர்சனை வந்து 2015 அண்ட் 2020 வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து 12 பீப்புள் பார்த்திங்கன்னா 7 கேசஸில் மட்டும்தான் கன்விக்ட் ஆகியிருக்காங்க. மிச்சவங்க மேலே எந்த கேசஸும் ப்ரூவன் பண்ணப்படல. ஸோ இட் கிளியர்லி ஷோஸ் தட் தி பர்டிகுலர் ப்ரொவிஷன் ஆஃப் ஐபிசி வாஸ் ஹைலி மிஸ்யூஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த 152 மூலியமாகவும் நடக்கும். தேர் இஸ் நோ சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறார். ஃபர்தராக இவர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு. ஜுடிஷியரி வந்து இந்த கான்சிக்வென்ஷியலிஸ்ட் இன்டர்பிரிட்டேஷனை வந்து எப்போதுமே இந்த கேசஸில் வந்து கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அது கான்சிக்வென்ஷியலிஸ்ட் அப்படின்னா நான் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டேங்கிறதுனால என்னை வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிற செடிஷன் கீழே பண்ண முடியாது. ஸோ அந்த வார்த்தை
அதோடைய தாக்கம் வயலன்ஸை தூண்டி இருக்கா இல்லையானுங்கிறத பொறுத்து தான் வெதர் தட் திங் இஸ் ஹேஸ் மேட் எனி ப்ராப்ளம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பல்வந்த் சிங் அண்ட் ஏஎன்ஆர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1995. Then Javed Ahmed Hazam versus state of Maharashtra and others 2024. Then Kedarnath Singh versus state of Bihar 1962. ஸோ இந்த கேஸில் எல்லாத்துலேயுமே சேம் திங் தான். ஜஸ்ட் ஒரு அதாவது ஒருத்தவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால அது வந்து செடிஷன் கிடையாது அப்படிங்கிற தீர்ப்பை தான் திரும்ப திரும்ப வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது இதில் ஆத்தர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா கோர்ட் வந்து ஏர்லியராகவே இந்த லெக்குனிஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி சீக்கிரமாக ஒரு கைட்லைன்ஸை வந்து கொடுக்கணும். இதுக்காக எப்படி வந்து இந்த அரெஸ்ட் ப்ரொசீஜருக்காக ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் அரெஸ்ட் பண்ண முடியாது. there are certain procedures வந்து ஃபாலோ பண்ணணும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி டிகே பாசோ கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் ஆர்டிகல் 22 கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் ஆர் த ப்ரொவிஷன்ஸ் வேர் ஹைலி பீன் எம்ஃபசைஸ்ட். 22 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு அரெஸ்ட் டிடென்ஷன் இது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் தான். ஸோ இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பியூனிட்டிவ் டிடென்ஷன் எல்லாம் ரெண்டும் உண்டு இல்லையா. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த பியூனிட்டிவில் வந்து யூ ஹேவ் டு இந்த மெத்தட் ஃபுல்லாகவே வந்து இவங்க டிகே பாசு கேஸில் ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மஸ்ட் ஹேவ் த பேட்ச் அதில் வந்து அவங்களுடைய நேம் வந்து கிளியராக விசிபிளாக இருக்கணும். இப்போ உங்களை ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ரிலேஷனோ ஃப்ரெண்டோ யாரையோ ஒருத்தங்கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி யாரும் உங்கள் கூட இல்லை அப்படின்னா அவங்கள ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் லாயர் ஒரு லீகல் சப்போர்ட்டு எடுத்துக்கிறதுக்கு உங்களை வந்து அலோவ் பண்ணணும். என்ன ரீசனுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஸோ இது லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் வந்து கோர்ட் வந்து இந்த கேஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் இஃப் பாசிபிளி கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் போயிடலாம். ஸோ தட் இஸ் டிபெட்டில் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் 7.1 ஸ்கேலில் நிலநடுக்கம் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 100 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த நிலநடுக்கம் வந்து நேபாள், பீகார், டெல்லி இங்கே எல்லா இடத்துலையும் ட்ரிமராக வந்து ஒரு அதிர்வலைகளாக வந்து உணரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவன் நேபாளில் பார்த்தீங்கன்னா மே 2015 ஏப்ரல் மேல கிட்டத்தட்ட பெரிய ஒரு இந்த மாதிரி அத்குவேக் வந்து நிலச்சரிவுலாம் ஏற்படுத்து கிட்டத்தட்ட ஒரு 9,000 பீப்புள் வந்து இறந்து போனாங்க. ஸோ இந்த இந்தியன் பிளேட் பார்த்திங்கன்னா யுரேஷியன் பிளேட்டோட இட் இஸ் ஜஸ்ட் கொலைட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அதனால் க்ரஸ்ட்டு வந்து அந்த மேல் பக்கம் கொஞ்சம் டில்ட் ஆகி ஸோ நமக்கு தெரியும் ஃபோல்டு மவுண்டெயின்ஸு. ஸோ தட் இஸ் த ஹிமாலயன் ரேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. ஸோ த ஃப்ராக்சர் ஜோன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ட் லைனை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ தட் இஸ் த சீஸ்மிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 6 சீஸ்மிக் ஜோன் வந்து இந்தியாவில் இருக்குது. ஒரு ஜோன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ தீஸ் சீஸ்மிக் ஜோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய. ஸோ ஒன் ஆஃப் தோஸ் ரீஜன் பார்த்திங்கன்னா நம்ம கார்வா அண்ட் குமாவோன் ரேஞ்சு, இந்த உத்தரகாண்ட், தென் ஹிமாச்சல் பிரதேஷ் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது நிலநடுக்கம் வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிச்சப்படி இதில் ரீசெண்டாக அதிகமான லேண்ட்ஸ்லைட்ஸு, கிளேஷியர் லேக் அவுட்பர்ஸ்ட்டு, டேம்ஸ் லைக் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரோடு இந்த மாதிரினா நிறைய விஷயங்கள் அந்த எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ்னஸை நம்ம பெரிய லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற குறைச்சிருக்கோம். ஸோ தட் வில் ஹேவ் தட் ரெப்பர்கஷன். ஸோ தட் இஸ் த எர்த்குவேக் ப்ரோன் ரீஜன். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஆத்தர்களில் வந்து பேசியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் ரெக்டர் ஸ்கேல்னால் என்ன, மெக்காலி ஸ்கேல் அப்படிங்கிறது. ரெக்டர் ஸ்கேல் அப்படிங்கிறது மேக்னிடியூட் அப்படிங்கிறது அதாவது ஒரு எர்த்குவேக் வரும்போது எனர்ஜி எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஹைப்போ சென்டர், எபி சென்டர், ஃபோக்கல், இதை ஃபோக்கஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஃபோக்கி அப்படின்பாங்க, ஃபோக்கியர், ஹைப்போ சென்டர். மேலே அப்படி எந்த இடத்துல அந்த ஃபால்ட் எர்த்குவேக் அப்படிங்கிறது எப்படி வரும்னா இப்போது 2 பிளேட் வந்து மூவ் ஆகுது, ஒன்றுக்கு ஒன்று உரசி நிற்கும்போது அதில் ஒரு பெரிய பகுதி அந்த பாறையுடைய அடியில் அந்த பூமிக்கு உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து மேக்மா அதுக்கு மேலே தான் இந்த க்ரஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது மேலே மூவ் ஆகக்கூடிய அந்த பிளேட்டு அதில் ஒரு பகுதி வந்து அப்படியே உடைகிறது கிராக்கு, தென் ஃப்ராக்சர், அதுக்கப்புறம் அப்படி மொத்தமாக கீழே விழுறது வந்து ஃபால்ட்டு. அதுதான் வந்து
ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ அது எந்த இடத்துல உடையிறோம் அந்த இடம் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹைப்போசென்டர் ஆஃப் ஓகே அப்படின்பாங்க. ஸோ அதுக்கு அப்படியே மேலே டாப்பில் அதாவது 2 வேவ் வரும், ப்ரைமரி வேவ் செகண்டரி வேவ் அப்படின்ட்டு. ஆல்ரெடி யூபிஎஸ்சியில் கூட இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரைமரி வேவ் வந்து ஃபஸ்ட்டு மேலே வந்து ரீச் ஆகிற அந்த அதாவது எந்த இடத்துல அதிர்வாகி மேலே எந்த இடத்துல அது ஃபஸ்ட்டு உணரப்படுதோ அப்படியே அதுக்கு ஸ்ட்ரெயிட் அப்பில் வந்து யூ கேன் சி தட் எபி சென்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து அந்த வேவ்ஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஒருவேளை இந்த வேவ் அப்படிங்கிறது ஒரு நீர்நிலைக்கு அடியில் ஒரு ஓஷனுக்கு அடியில் இருக்கக்கூடிய க்ரஸ்டில் வந்துச்சு அப்படின்னா தட் டு அபவ் ஒரு 7 மேக்னிடியூட் 7 to 8 அந்த மேக்னிடியூட் லெவலில் எனர்ஜி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தட் வில் இன்டியூசஸ் தி சுனாமி. there's another scale that is a Mercalli scale அப்படிங்கிறது. இது வந்து இன்டென்சிட்டி, அதாவது எந்த அளவுக்கு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ண ஒரு ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜாக இருக்கட்டும், வாட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் வந்து இது கிரியேட் பண்ணியிருக்குன்னு பார்க்குறது Mercalli scale அப்படின்பாங்க. ஸோ ஜியாகிரஃபியில் நீங்கள் டீட்டெயிலாக பிளேட் மூமெண்ட்ஸு, how இந்த சிஸ்மிக் ஜோன்ஸ் இந்தியாவில் என்னென்ன சிஸ்மிக் ஜோன்ஸ் இருக்குது, how அதை வந்து லைன் அப் பண்ணுறாங்க, அண்ட் இந்தியன் பெல்ட்டோடைய இந்த கனெக்டிவிட்டி, இந்த யூரேஷியன் அண்ட் இந்தியன் கோண்ட்வானா பிளேட்டு, இது ரெண்டோடைய அந்த கனெக்டிவிட்டி எங்கே வரைக்கும் போகுது, இந்த ஒரு ஓவரால் ஹிஸ்ட்ரி எல்லாமே ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மச் டீப் இன்டு தட், கெட் இன்டு த ஸ்டிக் வித் எடிட்டோரியல். நெக்ஸ்ட், ஸோ இந்தியாவுடைய டியூவல் சிட்டிசன்ஷிப் தேவையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வி ஆர் நாட் ஆக்சுவலி இந்தியா வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து அதாவது டியூவல் சிட்டிசன்ஷிப்பில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை பற்றி பேசியிருப்பார். ஸோ அதனால் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதே இட் இஸ் மோர் பெட்டர் வே டு ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து they were discussed about NRI-க்கும் PIO-க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஸோ NRI அப்படிங்கிறது நான் ரெசிடென்ஷியல் இந்தியன். ஸோ இங்கே இல்லாமல் வந்து அவங்க வெளிநாட்டில் போயிருப்பாங்க, பட் தே ஆர் இந்தியன் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க, இந்தியன் பாஸ்போர்ட்ஸும் ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ தோஸ் பீப்புள் கேன் ஓட், பட் அதனால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் விஜய் வில் கம் அண்ட் ஓட் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பீப்புள் தான் வந்து NRI அப்படின்னு சொல்லுவாங்க. PIO அப்படிங்கிறது இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்க மாட்டாங்க, தே வில் பி ஸ்டேயிங் அவுட் சைட். ஸோ இந்த PIO வந்து நம்ம லேட்டர் டேஸில் வந்து மெர்ஜ் பண்ணிட்டோம். PIOவை வந்து OCIயோட மெர்ஜ் பண்ணிட்டோம் 2014 அரௌண்டில். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த PIO அண்ட் OCI அப்படிங்கிற லைட்டாக பார்த்துடலாம். ஸோ PIO அப்படிங்கிறது இட்ஸ் அ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அப்படிங்கிறது தான். ஸோ இது கீழே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் வந்து எப்போவாவது நீங்கள் வந்து வச்சுருக்கணும். தட் மீன்ஸ் எப்போவாவது இந்தியன் சிட்டிசனாக இருந்திருக்கணும். ஸோ அந்த பர்சன் அல்லது அவங்களுடைய பேரண்ட் அல்லது அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட் அல்லது கிரேட் பேரண்ட் பெர்மனண்ட்டாக இந்தியாவில் வந்து ரிசைட் பண்ணி இருந்திருக்கணும் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அந்த இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்தியாவில் வந்து இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரெண்டு கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் வந்து அதாவது இந்தியன் வாழ் ஒருத்தருடைய ஸ்பௌஸாக வந்து இருந்திருக்கணும் அல்லது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் மென்ஷன் அபவ். ஸோ இந்த 3 கேட்டகரிஸ்குள்ளே வர்றவங்க வந்து தே வில் பி கன்சிடர்ட் அஸ் அ PIO. இதில் யார் எந்தெந்த கண்ட்ரிஸ் சேர்ந்தவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், சைனா, நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இவங்க இந்த கண்ட்ரீஸில் உள்ளவங்க வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. அண்ட் தீஸ் பீப்புள் பார்த்திங்கன்னா வித்தவுட் விசா வந்து 15 வருஷம் வரைக்கும் இந்தியாவில் வந்து தே கேன் மூவ் அலாங் எனிவேர். ஸோ இது போக ஒரு அவங்களால ஓட் பண்ண முடியாது, பிகாஸ் as they are not as citizens they cannot buy properties, எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர் அண்டு பிளான்டேஷன். இந்த இதில் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து PIOக்கு வந்து கொடுத்துருந்தது. ஸோ இப்போ இந்த PIOவை கேன்சல் பண்ணிவிட்டு OCI ஆல்ரெடி நமக்கு ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் வந்து இவங்கள மெர்ஜ் பண்ணி விட்டாங்க, பிகாஸ் ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இப்போ இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாக்கான க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 26 ஜனவரி 1950 பிரகாரம் அந்த டேட் பிரகாரம் இவங்க வந்து சிட்டிசனாக இருந்திருக்கணும், அதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து இருந்திருக்கணும். அதாவது அப்போது இந்தியாவில் வந்து வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் அக்செப்டட். தென் நம்பர் 2 இஸ்
அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியன் டெரிட்டரியில் ஏதோ ஒரு டெரிட்டரியை வந்து சேர்ந்தவராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் புதுச்சேரி எடுத்துக்கலாம், இல்லை கோவா எடுத்துக்கலாம். எல்லாம் லேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம உள்ளே அடக்கிட்டோம். பட் அந்த டைமில் அந்த ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியனுடைய பகுதியில் ஒரு டெரிட்டரியில் வந்து ஹி வாஸ் ரிசைடட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கணும். இல்லது இவங்களுடைய சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன் அல்லது மைனர் சில்ட்ரன் இவங்க வந்து இந்த மாதிரி வாழ்ந்துருக்கணும். ஓகே, நாட் எலிஜிபிள் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் பீப்புள் வந்து நாட் எலிஜிபிள். ஓகே, ஸோ இப்போது இந்த இதை வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். இவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ ப்ராப்பர்ட்டி அக்விசிஷன் ரைட், எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சரல் அண்ட் பிளான்டேஷன் செக்டர்ஸில் இவங்களால ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாங்க முடியாது. அதே மாதிரி மவுண்டெய்னியரிங், அந்த மலை சாகச பயிற்சி ஆகட்டும், இல்லை மிஷனரி அல்லது ரிசர்ச் ஒர்க்கு அல்லது விசிட்டிங் முக்கியமான ப்ரொடெக்டட் ஏரியாஸு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் பெர்மிஷனோட தான் வந்து இவங்க உள்ளே போக முடியும். ஓகே, ஸோ அப்போ தீஸ் ஆர் கால்டு ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2014 நம்ம இந்த பிஐஓ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஒன்லி ஓசிஐ மட்டும்தான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மல்டிபிள் என்ட்ரி வந்து லைஃப் லாங் விசா. நம்ம ப்ரீவியஸாக பிஐஓக்கு என்ன பார்த்தோம், 15 years. ஸோ இப்போது இவங்க ஓசிஐ மாறினதுக்கப்புறம் மல்டிபிள் பர்பஸ்க்காக லைஃப் லாங் விசா எப்போ வேணாலும் இந்தியாவுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ there is no need for them to register every time. இப்போது ப்ரீவியஸெல்லாம் பிஐஓலாம் பார்த்திங்கன்னா ஒரு 180 நாள், ஒரு 6 மாதம் எக்ஸீட் ஆகிட்டுனாலே நீங்கள் வந்து வித்தின் 30 daysக்குள்ளே நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த எஃபிஆர்ஓ இல்லை எஃப்ஆர்ஓ அது கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து கிடையாது ஓசிஐக்கு. ஸோ தே வில் என்ஜாய் ஆஸ் லைக் அ சிட்டிசன், பட் தே டோன்ட் ஹேவ் அ பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து இவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆர்டிக்கிளில் என்ன டிஸ்கஸ் ஃபர்தராக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுனால என்ன ப்ராப்ளம். இப்போ இந்திய வாழ் குடிமக்கள், டிப்ளமேட்ஸ், டயாஸ்பராஸ் வந்து யூஎஸ்ஆக இருக்கட்டும், யூகேயாக இருக்கட்டும், இல்லை வெஸ்ட் ஏஷியாவாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோர் இன் நம்பர்ஸில் வந்து இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக குவைத்துக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் போயிருந்தார். ஸோ இந்தியன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 million ஒரு 1 million வந்து இந்தியன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ த திங் இஸ் வெரி ஹியூஜ், த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இந்தியன் டயாஸ்பரா ஓவர் தேர். அப்போது நம்ம எல்லாருமே வந்து டுவல் சிட்டிசன்ஷிப் கொடுத்தா அப்போ அவங்க அங்கேயும் சிட்டிசன்ஷிப் வாங்கிப்பாங்க, இங்கேயும் வாங்கிப்பாங்க. ஸோ தேட் நமக்கு டிப்ளமேட்டிக்கல் வைஸ் வி வில் கெட் மோர் பெட்டர்மெண்ட், நம்ம நினச்சது சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருந்தாலும் there is a criticism that இது வந்து அகெயின் இன்னொரு காலனியல் நேஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துரும். பிகாஸ் த பீப்புள், ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள், எப்படி பிரிட்டிஷ் வந்து இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆளுமையை வந்து என்ஹான்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி அகெயின் நவ் இந்த யூஎஸ்ஆக இருக்கட்டும், இல்லை அதர் கண்ட்ரீஸில் உள்ளவங்க கொஞ்சம் ரிச்சர் பீப்புள் எல்லோரும் இந்தியாவில் வந்து அவங்க சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டு ஃபர்தராக அவங்க பாலிசிஸில் எல்லாத்துலேயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் பட்சத்தில், ஸோ தட் வில் பி அ வெரி ட்ராஜடிக் மூமெண்ட் ஃபார் இந்தியா அகேன். ஸோ அதனால் இட்ஸ் நாட் அ குட் ஐடியா அப்படின்றாங்க. அப்போ யூஎஸ்லலாம் கொடுக்காங்க அப்படின்னா, யூஎஸில் வந்து டுவல் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாலுமே த ப்ராப்ளம் இஸ் அங்கே பிரசிடெண்ட்டாக வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக அங்கே பிறந்த ஒரு பர்சனால பை பர்த்தில் தான் அவங்க வந்து அங்கே இது பண்ண முடியும் அப்படிங்கிறது இதில் ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்தராக. Okay, there was our case study, Microsoft chairman, that is Satya Nadella. ஸோ இவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக இந்தியாவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தட் இஸ் அப்ரிஷியபிள் திங். பட் அதுக்காக நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சிட்டிசன்ஷிப் கொடுத்தா அப்படின்னா வில் பி பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் அ டேஞ்சர் ஃபார் த நேஷன். இது போக சில குட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் மீரா அல்ஃபாசா அப்படிங்கிறவங்க, இவங்களை மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அரபிந்தோ ஆசிரம் வந்து புதுச்சேரியில் ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. தென் மதர் தெரசா இஸ் அன் அனதர் எக்ஸாம்பிள். பெல்ஜியம் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் அவங்க இட்டாலி இல்லையா. ஸோ இவங்க லைக் ஜீன் ட்ரெஸி, இவங்க வந்து பெல்ஜியம் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ தேர்பை these are the major areas. ஸோ சிட்டிசன்ஷிப் வந்து இப்போது 2019 ஆக்டில் நிறைய மாற்றங்கள்
முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி பர்சன் ஹூவர் பார்ன் இன் இந்தியன் சாயில் வில் கெட் தி சிட்டிசன்ஷிப் ரைட். பட் இந்த 1986 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் பர்சன் இந்தியாவில் பிறந்தாங்க அப்படின்னா எய்தர் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ் வந்து இந்தியனாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. இந்த 1992 ஒரு அமெண்ட்மெண்ட் இது வந்து யூஎனுடைய அந்த உமன் ஈக்குவாலிட்டி அது ரிலேட்டடான ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது இந்தியன் டிசெண்டன்ட்ஸ் அதாவது இந்திய வம்சாவளியில் உள்ளவங்க வெளிநாட்டில் பிறந்திருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ப்ரீவியஸாக வந்து அவங்களுடைய பேரண்ட்டு அதாவது ஃபாதர் வந்து கண்டிப்பாக இந்தியன் இதாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கான்சுலேட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஐதர் 1992 ஐதர் ஃபாதர் ஆர் மதர் வந்து இந்திய வம்சாவளியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த குழந்தை பிறந்த டைமில் வந்து இந்தியன் சிட்டிசனாக வந்து இருக்கணும், வம்சாவளியாக இல்லை சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் 2003 இந்த காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணியிருந்தோம். 1955 ஆக்டில் கொடுத்துருப்பாங்க. தென் 2005 we have brought a major change that is இந்த இப்போது சொன்னேன் இல்லையா, ஒரு பர்சன் வந்து பிறக்காங்கன்னா ஐதர் ஆஃப் த பேரண்ட் வந்து இந்தியாவில் பிறக்கிற குழந்தை வந்து யாராவது ஒருத்தங்க வந்து அப்பா அம்மா யாராவது ஒருத்தங்க இந்தியனாக இருக்கணும். பட் இப்போது என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஒருத்தர் வந்து கண்டிப்பாக 2 பேருமே இந்தியனாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் இந்தியனாக இருந்து இன்னொருத்தங்க. தென் மேஜர் சேஞ்ச் இந்த 2019 தான் பார்த்திங்கன்னா the 6 religion minority religion பேஸ் பண்ணி அதாவது சீக்கிசம், புத்திசம், ஜெயினிசம், ஹிந்துசம், பாசி அண்ட் கிறிஸ்டியானிட்டி. ஸோ இவங்களை பேஸ் பண்ணி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாட்டிலேருந்து வரக்கூடிய இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் 2014 பிஃபோர் இங்கே ரிசைட் ஆகி இருந்திருந்தாங்கிற பட்சத்தில் அண்ட் தே வில் பி ஹேவிங் ரிசைடட் ஹியர் ஃபார் 6 years அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கான ஒரு அவென்யூஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. Okay, these are the major things we have to know about this citizenship. Thank you.